சாமியும் அவள் தோழிகள் பிரீத்தி, பாரதி, நிலா மூவரும் ஆட்டோவில் ஏறி அமர ஆட்டோ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துச்சு. பஸ் ஸ்டாண்டுக்குள்ள நுழையும் முன்னவே பாரதி மற்றும் நிலா போக வேண்டிய பஸ் புறப்பட தயாரானதை பார்த்ததும் ஆட்டோவை அங்கேயே நிறுத்தி அவர்கள் அவசர அவசரமாய் ஆட்டோவிற்கு பணம் கொடுத்துவிட்டு புறப்பட்டார்கள். பிரீத்திக்கும் அவள் ஏற வேண்டிய பேருந்து வரவே அவளும் விடை பெற்றாள். இப்போ சௌமி மட்டும் அங்கே தனியாக. சௌமி சிறிது நேரம் கண்ணித்தே உணர்கிறாள் இந்த பரபரப்பில் அவள் எடுத்து வந்த பேக்கை ஆட்டோவிலேயே தவற விட்டு விட்டோம் என்பதை. அதுல தான் அவ எடுத்துட்டு வந்த பணம், ஃபோன் எல்லாமே இருந்துச்சு. என்ன செய்வதுன்னே அவ புரியாம திகைத்து போய் நின்று கொண்டிருந்தாள். சிவா ஏறிய பஸ் மதுரை வந்ததும் அடுத்து என்ன செய்வதென்று அவனுக்கும் ஒரே குழப்பம். அங்கே இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி வந்தாச்சு. ஆனா அடுத்து என்ன செய்யறது என்று யோசித்துக் கொண்டே வந்தான். லாட்ஜில் ரூம் போட்டு தங்கலாம்னு முடிவெடுத்தான். அங்கே ஒரு ஆட்டோ டிரைவர் கிட்ட விசாரிச்சான். சிவாவும் ஆட்டோ டிரைவர் கதிரும் பேசிக் கொண்டிருக்கும் போதே 2 பேரும் ரொம்ப நாள் பழகின தோழர்கள் மாதிரி ஆயிட்டாங்க. போன் நம்பர் கூட மாத்திக்கிட்டாங்க. விதிய பாத்தீங்களா? நாளைக்கு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சந்திக்க காரணமா இருக்க போறதே இவர்தான். லாட்ஜ் போயிட்டு ரூம் போயிட்டு தங்கி அன்றைய இரவு கடந்தது. அடுத்த நாள் படம் பார்க்க தியேட்டர் போயிட்டு காலை மதியம் எல்லா பொழுதையும் அதிலேயே கழிச்சாச்சு. அப்பப்போ அவன் அம்மா பவித்ராவும் கால் பண்ணி பேசிட்டே இருந்தாங்க. சரிப்பா முடிச்சிட்டு சீக்கிரமே வரப்பாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களோட அம்மா. இவனுக்கும் ரொம்ப நேரத்துக்கு மேல அவங்க அம்மாவை சமாளிக்க முடியல. மணிதான் சீக்கிரம் வந்துருவாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது சமாளிச்சுட்டு இருந்தான். ஆனா சிவாக்கு போக விருப்பமே இல்ல. ஒரு நண்பன் வீட்டுக்கு போகலாம்னு முடிவெடுத்து கதிர்கிட்ட நீ எங்க இருக்க என்று ஃபோன் பண்ணி கேட்டான் சிவா. நான் ஸ்டாண்ட்ல தான் இருக்கேன்னு சொல்றான் கதிர். சரி நான் ஒரு இடத்துக்கு போகணும், அது கொஞ்சம் தூரம், உன்னோட பேசிட்டே போனா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது, நான் பக்கத்துல தான் இருக்கேன், இதோ வர அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்துட்டு சிவாவை பார்க்க போறான். நீங்க யூகிக்கிறது சரிதான். அங்கதான் நம்ம ஹீரோயின் சௌமியும் பேக தவற விட்டுட்டு நிக்கிறா. பேக்க மிஸ் பண்ண சௌமி என்ன செய்வதென்று புரியாது திணறிக் கொண்டிருக்க பக்கத்துல இருக்கிற ஆட்டோ ஸ்டாண்ட்ல விசாரிக்கிறா. அது நம்ம கதிர் தான். அவனும் சரி நான் உங்களுக்கு உதவி பண்றேன் என்று சொன்னான். அந்த ஆட்டோவை தேடி பார்க்கலான்னு சொல்லிட்டு அவகிட்ட, ஆனா என் கஸ்டமர் ஒருத்தர் வரேன்னு சொல்லியிருக்காங்க, அவரை கொண்டு போய் அவர் சொல்ற இடத்துல இறக்கி விட்டுட்டு வரேன், அது வரைக்கும் இந்த இடத்துல நீங்க வெயிட் பண்றீங்களா, இல்ல அவரும் சேர்ந்து உங்களோட வந்தா உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா, அவரையும் ஏத்திக்கலாம் என்று கேட்டார். ஏன்னா இப்பவே இருட்டாயிடுச்சு, உங்களுக்கு எப்படி இஷ்டம்னு சொல்லுங்க, இல்லைன்னா வேற ஆட்டோ கூட நீங்க பிடிச்சி போய்க்கோங்க என்று கதிர் சௌமியிடம் சொன்னான். அதற்கு சௌமி யோசித்தவளாக, இப்போ பணமும் கையில இல்ல, இருட்ட வேற செஞ்சிருச்சு, உதவி செய்யறேன்னு சொன்ன இவரையும் விட்டுட்டா வேற வழியே இல்லாம போயிடும், என்ன பண்ணலாம் என்று யோசித்துக் கொண்டு தன்னையே மறந்து நின்றாள். ஏமா என்னன்னு சொல்லுங்க என்று கதிர் கேட்டதும் தன்னிலை உணர்ந்தவளாக, சரி அவங்க வரட்டும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா என்று சொல்றா. சரிம்மா, அப்ப போய் போற வழியில அவரை ஏத்திக்கலான்னு சொல்லிட்டு சிவாவுக்கு ஃபோன் பண்றான் கதிர். மறுமுனையில சிவா ஃபோனை எடுக்கிறான். சொல்லுங்க கதிர், நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன்னு சொன்னதும், இல்ல சார், நான் உங்களை நீங்க இருக்கிற இடத்துலயே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன், எந்த இடம்னு மட்டும் சொல்லுங்க என்றான் கதிர். சௌமியை ஆட்டோல கூட்டிட்டு அந்த ஆட்டோவை தேடுறான் கதிர். கொஞ்சம் தூரம் தேடி பார்த்ததும் எங்கேயும் அவனுக்கு அந்த ஆட்டோ பிடிபடவே இல்லை. பயத்துல சௌமிக்கு முதல் முறையா அழுகையே வந்துருச்சு. ஏம்மா அழுறீங்க? இப்போ எப்படி நீங்க பேக்க தொலைச்சீங்கன்னு சொல்லுங்க. இப்ப நீங்க எங்க தான் போகணும்? கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? என்று கேட்கிறான் கதிர். சௌமி அதுக்கு நடந்ததை சொல்றா. சரி, உங்க தோழிகள் எல்லாம் ஒண்ணா தானே வந்தீங்க, ஏன் நீங்க அவங்களோட போகலன்னு கேட்டதுக்கு, நான் என் அக்கா வீட்டுக்கு சென்னைக்கு போறேன், அதான் என்று சொன்னதும், ஓஹோ சரி என்று சொல்லி முடிக்கிறான் கதிர். சிவா ஏற வேண்டிய இடமும் வந்தது. கதிர் அவனது ஆட்டோவை சிவா கிட்ட போய் நிறுத்த, ஹாய் கதிர் என்று ஒரு சின்ன புன்னகை உதிர்த்துவிட்டு ஆட்டோக்குள்ள ஏற போகும்போது தான் பார்க்கறான். அந்த அழகிய தேவதை ஏதோ ஒரு யோசனையில் தலை குனிந்து கொண்டு ஓரத்தில் ஒட்டி கொண்டு அமர்ந்திருப்பதை. இது யார் என்பது போல் கதிரை பார்க்க, போற வழியில சொல்ற என்று சொல்லிவிட்டு சிவாவை ஆட்டோக்குள் ஏற செய்தான் கதிர். ஆட்டோவின் இந்த ஓரத்துல உட்கார்ந்திருந்தான் சிவா. ஆட்டோவும் கிளம்பியது. சௌமி அதுவரை சிவாவை முகம் கொடுத்து கூட பார்க்கவில்லை. அழுது கொண்டிருந்த சௌமியின் முகம் ஆட்டோவின் கண்ணாடியில் நன்றாக தெரிந்தது. கதிருக்கு சட்டுன இவள் சாப்பிட்டாளா சாப்பிடவில்லையா என்று தெரியவில்லையே என்று தோன்றியது. அதை சௌமியிடமே வினவிய போது அவள் இன்னும் சாப்பிடலன்னு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்க ஒரு இடத்துல வண்டியை நிறுத்துறான் கதிர். சாப்பாடு வாங்க கதிரும் சிவாவும் இறங்கிக் கொள்ள ஆட்டோவிலேயே இருந்து கொண்டாள் சௌமி. வெளியே ஆட்டோ பக்கத்திலேயே நின்று சிவாவும் கதிரும் பேசிக்கிறாங்க.
பேக்கை மிஸ் பண்ணதை பற்றியும் சென்னை போகணுங்கிறத பற்றியும் பேசிக்கிறாங்க. திடீரென்று ஒரு யோசனை வருது. எங்க போலாம்னே தெரியாம முழித்து கொண்டிருந்த சிவாவுக்கு சென்னை போகலாம் என்ற யோசனை வந்தது. கதிர்கிட்ட சிவா, நான் இவங்களை கொண்டு போய் சென்னையில இவங்கள விட்டுடுறேன். வயசு பொண்ணா வேற இருக்காங்க, தனியா அனுப்ப வேணாம் என்று சொல்றான் சிவா. சௌமியாவும் சிவாவும் சென்னை சேர்ந்து போவாங்களான்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.